வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 பழுத்து தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆன பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இல்லாத பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் இருந்தாக்கா நம்மளுடைய கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலையும் தக்காளி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வதக்காத அப்படியே தான் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா வதக்கினா மட்டும்தான் பச்சை ஸ்மெல் இல்லாத நமக்கு கிடைக்குங்க நம்மளுடைய கிரேவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து நல்லா வந்து ரெண்டுமே எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனாதாங்க மசாலாவுடைய நெடி எல்லாமே நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வந்து ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா திக்கான ஒரு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இது மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் இறக்கிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யம்மியாகவும் வந்து ஒரு சப்பாத்தி கிரேவி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.